Welcome back to 12th onwards, first step towards your goal. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஐடிபிஐ வந்து ரெக்ரூட்மெண்ட் இதில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு 200 போஸ்ட் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 6 அது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 200 போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அப்படின்னா அன்ரிசர்வ் கேட்டகரியில் 81 இருக்குது, எஸ்சி கேட்டகரியில் 30 இருக்குது, எஸ்டி கேட்டகரியில் 15, ஓபிசி கேட்டகரியில் 54, இடபிள்யூஎஸ் அந்த கேட்டகரியில் 20 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன கட் ஆஃப் டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் டேட் வந்து மார்ச் 6 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 8லேருந்து மார்ச் 19th வரைக்கும் இருக்குது. இன்னும் ஒரு 6 நாளில் வந்து அது க்ளோஸ் ஆக போகுது. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ வந்து ஆன்லைன் மூலம் தான் ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே நாம் பேமெண்ட் பண்ணணும். அந்த இது டென்டேட்டிவாக டெஸ்ட்டு வந்து எக்ஸாம் வந்து எப்போ இருக்குன்னா ஏப்ரல் 12th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன் ஷெட்யூல் பேங்க்ஸ் செக்டார் பேங்க்கில், ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில், கோஆபரேட்டிவ் பேங்க்கில், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸில் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து 21 years இருக்கணும், மேக்ஸிமம் 30 years இருக்கணும் அந்த கேண்டிடேட்டு. அப்படிங்கிற இது கேட்டகரியில் இருந்தாங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கிராஜுவிட்டி ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி, 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிசைரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் லைக் சிஎம்ஏ, சிஎஃப்ஏ, ஐசிடபிள்யூஏ, சிஏ அப்படிங்கிற கேட்டகரியில் அவங்க இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. டோட்டலாக இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 200 மார்க்ஸ்க்கு இருக்குது. எந்தெந்த இதில் லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு 60 questions, இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து 40 questions இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 40 questions இருக்கும். ஜென்ரல் எக்கனாமிக், பேங்கிங் அவேர்னஸ், கம்ப்யூட்டர், ஐடி அந்த கேட்டகரியில் வந்து ஒரு 60 questions இருக்கும். இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்னு. இது டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு பிஃபோர் அப்ளைங் வந்து இதை படிச்சுட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான். இன் கேஸ் ஆஃப் எனி டவுட் ப்ளீஸ் ரீச் மீ 9790 97632 அர்ஷா 0710@gmail.com நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். கடைசியாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். See you in the next video.